வெல்கம் டு refdia.com. இந்த வீடியோவில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற சைட்டில் எப்படி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டில் நம்ம அஃபிலேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்மளுடைய அஃபிலேட் ஐடி மூலமாக அந்த ப்ராடக்ட்ஸை எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், நம்மளுடைய சைட்டில் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போது இதில் மொபைல்னு ஒரு மெனு இருக்கு இல்லைங்களா, இந்த மொபைலுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளிப்கார்ட், அமேசான் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு அமேசான் அஃபிலேட் ப்ராடக்ட் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு அட்மின் லாகின் ஆகணும். நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளுடைய வெப்சைட் யூஆர்எல் அதனோட எண்டில் /அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் பேஜ் வரும், அட்மின் லாகின். ஸோ அதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் ஆனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி அதில் ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அமேசான் அஃபிலேட் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ப்ராடக்டோட அஃபிலேட் ஐடியை எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே ப்ராடக்ட் லிங்க்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, லிங்க்ஸ் அண்ட் பேனர்ஸில் நான் ப்ராடக்ட் லிங்க்ஸில் போயிட்டு ஸோ இதெல்லாமே அப்லேட் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மொபைல் பேஜுக்கு தான் லிங்க் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு மொபைல் ரிலேட்டடாக ஒரு ப்ராடக்ட் எடுத்து எப்படி நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இங்கே இருக்கு இல்லைங்களா, ஸோ நான் இந்த ரெட்மி 2 ப்ரைம் இந்த மாடல் எடுத்து நம்ம வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ கெட் லிங்க்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் வரும். அதாவது டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த டெக்ஸ்ட்டு ப்ளஸ் இமேஜ் இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஆப்ஷன் டெக்ஸ்ட்டு மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே தெரியுது இல்லைங்களா, எம்ஐ ரெட்மி 2 ப்ரைம் 4G ரைட் சைடில் இங்கே ப்ரிவியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது என்ன மாதிரி நம்ம வெப்சைட்டில் வருங்கிறத இங்கே ஒரு ப்ரிவியூ மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து இமேஜ் ஒன்லி, இமேஜ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, அதனோட டீட்டெயில்ஸ் எதுவும் இருக்காது. அடுத்ததான் ஆட் டு விட்ஜெட், சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு ப்ளக்இன் இது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஸ்லைட் ஷோ டைப்லையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது நம்மளுடைய வெப்சைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். நீங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு செல்ஃபோன் டைப்பில் ப்ராடக்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் அண்ட் இமேஜில் இங்கே இருக்குங்களா, இந்த ஷோ பார்டர் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இந்த பார்டர் ஷோ ஆகும். ஸோ ஓப்பன் லிங்க் இன் நியூ விண்டோ, அதாவது இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் நியூ விண்டோ, இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆகணுமா இல்லை இதே விண்டோவில் ஓப்பன் ஆகணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நியூ விண்டோ கொடுக்குறது பெட்டர் எப்போவுமே. இந்த எம்ஐ ரெட்மி 2ன்னு இருக்கு இல்லைங்களா, இதனோட கலர் பார்த்துட்டிங்கன்னா ப்ளூவில் இருக்குது. இப்போ நம்ம மாற்றணும் அப்படின்னா இந்த டைட்டில் கலர்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ நான் இங்கே ஒரு பிங்க் கலர் மாதிரி செலக்ட் பண்ணுறேன். இங்கே மாறுது பார்த்தீங்களா ரைட் கலர் சைடில். ஸோ இந்த மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் இந்த ஹைலைட் HTML இருக்குது பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த கோடு காப்பி ஆயிரும். நான் எதுக்கும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய சைட்டோடைய அட்மினில் நீங்கள் வந்துட்டு காம்போனன்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் இதை ரொம்ப கவனமாக பார்க்கணும், ஏன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் எதுவும் மற்ற ஆப்ஷன்ஸில் தெரியாமல் போயிடக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த நம்ம சைட்டோடைய அட்மினில் லாகின் ஆனதுமே மேலே பார்த்தீங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு K2 அப்படிங்கிறதுல போங்க. தெரியுது இல்லைங்களா, காம்போனன்ட்ஸ் K2, அதுக்கப்புறமா ஐட்டம்ஸ்னு இருக்குது பாருங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். இப்போ நம்ம புதுசாக ஒரு ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படிங்கிற இங்கே நியூ இருக்குது பாருங்கள், நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
அதாவது காம்போனன்ட்ஸ் போயிட்டு K2 போயிட்டு அதுலேருந்து ஐட்டம்ங்கிறத கிளிக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இப்போ புது ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நியூ அப்படிங்கிறத நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த மாதிரி வருது இல்லைங்களா. இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய டைட்டில் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஷோ ஆகாது, உங்களுடைய இந்த ஐட்டம்ஸில் ஷோ ஆகக்கூடியது. ஸோ அதனால் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பேஜில் எப்படி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.